யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்ல வந்து தங்கி இருக்கிற மக்கள் மேல எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதன் ஒரு பகுதியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கவங்க, அதாவது யுஎஸ் மக்கள் இல்லாம வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்ல வந்து தங்கி இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா அவங்களோட ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்டை எப்பயுமே அவங்க கூட வச்சிருக்கணும். எப்பெல்லாம் செக்யூரிட்டி செக் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன காரணம்? ஸ்டூடெண்ட் விசால போனவங்க, H1B விசால போனவங்க, கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க அப்படின்னு எல்லாருமே இதுல அஃபெக்ட் ஆறாங்களா? எந்த வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி செக் இருக்கும், குழந்தைங்களுக்கும் இது இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாவே வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்க்கு வந்தவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒருத்தர் யுஎஸ்ல போய் செட்டில் ஆகணும், இல்ல அங்க படிக்கணும், அங்க வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அவங்களுக்குமே இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாமே ரொம்பவே டைட்டன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆல்ரெடி யுஎஸ்ல இருக்கிற மக்களுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யுஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் அண்ட் செக்யூரிட்டி தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யுஎஸ்ல இப்போ தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இருக்கிற மக்கள் மேல தொடர்ந்து இந்த செக்யூரிட்டி செக் நடந்துட்டே தான் இருக்கு. இதன் தொடர்ச்சியா எல்லாருமே அவங்களோட ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்டை கையிலே வச்சிருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. எல்லாருமே அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யுஎஸ்ல இருக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மக்கள், அவங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வேலைக்கு வந்தவங்களா இருக்கலாம், இல்ல டிபெண்டன்டா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இந்த ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட விசா ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் கூட, ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்களா இருந்தாலும், இல்ல H1B விசால இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட கண்டிப்பா இந்த ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாவே 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த செக்கிங் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 14 வயசு ஒரு குழந்தைக்கு ஆகுது அப்படின்னா அதுல இருந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க யுஎஸ்ல அவங்களோட விசா ஸ்டேட்டஸ் என்ன, இல்ல அவங்களோட சிட்டிசன்ஷிப் என்ன, யுஎஸ்ல சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் என்ஷூர் பண்ற மாதிரி ரீரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு பண்ணணும். அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ்ல அவங்க சப்மிட் பண்ணணும். சோ குழந்தைங்களுக்கு இந்த ரூல் தான் இருக்கு. பெரியவங்க 18 வயசுக்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலுமே யுஎஸ்ல அவங்க சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்டையும் அவங்க கூடயே வச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. யுஎஸ் கவர்மெண்டோட இந்த ஒரு நடவடிக்கைக்கு யுஎஸ்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுஎஸ் சேர்ந்த மக்களும் கூட இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்துது, அவங்களோட சர்வைவலே இது கேள்விக்குறியாக்குது அப்படின்னு தங்களோட வருத்தங்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ் அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்லாம பல நாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டெஸ்டினேஷனா இருந்துட்டு இருக்கு. எப்படியாவது அங்க போய் படிக்கணும், அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில அங்க மைக்ரேட் ஆகி அங்க போய் ஒர்க் பண்றதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டன் பண்ணது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிருப்தியா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்களுக்கு, அங்கே கிரீன் கார்டு வாங்கினவங்களுக்கு கூட இப்போ இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இனிமேல் யுஎஸ் வந்து படிக்கிறதுக்காகவோ இல்ல மற்ற காரணங்களுக்காகவோ ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். யுஎஸ்ல போய் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மத்தியில படிக்கிறதுக்கு வேற ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நிறைய மாணவர்களுக்கு மத்தியில வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரியான இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாமே யுஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.